அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம யூரோ யூஎஸ்டி சார்ட்டை வந்து டே டைம் ஃப்ரேமில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு டே டைம் ஃப்ரேமில் ஒரு க்ளீனான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிடச்ச ஒரு காரணத்தினால இதை நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓவராலாகவே வந்து மார்க்கெட் வந்து இந்த யூரோ யூஎஸ்டி சார்ட் வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து புல்லிஷில் தான் இருந்திருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம கீழேருந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸு, அப்புறம் வந்து ஒரு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு பிஓஎஸ்ஸு, அப்புறம் மேஜரான ஹைலி வந்து பிஓஎஸ் அப்படின்றது நமக்கு வித் பாடி க்ளோஸோடு நமக்கு கிடச்சிருக்குது பிஓஎஸ். ஓகேங்களா? அப்போது இதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மேஜர் ஹையே இது தான். அதை கட் பண்ணிவிட்டு இப்போ கவுண்டரில் கரெக்ஷன் ஆகி வந்துட்டுருக்குது. அப்போது நம்ம ஒரு என்ட்ரிக்காக பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மு, அதில் எங்கேருந்து நம்ம எடுக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம வந்து பிஓஎஸ் கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ஷனில் வெயிட் பண்ணுறோம். அப்போது ஒரு மறுபடியும் ஒரு புல்லிஷில் நம்ம பார்க்க போகிறோம்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவில் நம்ம பார்க்கணும் இல்லையா? ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோன்னா மறுபடியும் ஒரு புல்லிஷ் பார்க்க போகிறோம்னா டிஸ்கவுண்ட் ஏரியாவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எடுத்து விட்டுறேன். அப்போ டிஸ்கவுண்ட் ஏரியாவில் நமக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஒரு 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 ரேலி பேஸ் ரேலியோ இல்லை ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப்போ, ஒரு புல்லிஷ்னால் ஒரு ரேலி பேஸ் ரேலி நம்ம பார்ப்போம், அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பார்ப்போம், அல்லது ஃபேர் வேலி பார்ப்போம். நம்ம இல்லைனா ஒரு டிமாண்ட் அந்த மாதிரி நம்ம இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும்போது நம்ம என்ட்ரி போவோம் இல்லையா? இப்போ இதில் நமக்கு இங்கே ஒரு பேஸ் அப்படின்றது வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ரேலி பேஸ் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது இங்கே வந்து இப்போ மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகி வந்துட்டுருக்குது. இப்போ இதில் ப்ராப்பராக 1 ஹவரில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா நம்ம அதில் ரீடெஸ்ட்டில் பார்த்து நம்ம என்ட்ரி வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட், அப்புறம் செகண்ட் டார்கெட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட்டு இதுக்கு பின்னால் நம்ம ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னால் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒருவேளை இந்த பேஸ் உடஞ்சிது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை மிதித்து தான் இந்த பேஸ் வந்து கிடச்சி இம்பல்சிவாக மேலே மூவ் ஆகி போனதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அதுக்கு கீழே பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது ஸ்வீப்போடு நம்ம கிடச்சிருக்குது இல்லையா? ஆனால் ஸ்வீப்போடு கிடச்சிருந்தாலும் அதுக்கு கீழே இந்த பைக் கேண்டில் வந்து இதை கீழே கட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிருக்குது. ஸ்வீப்புக்கு அப்புறம் இந்த பைக் கேண்டில் வந்து கீழே அப்படி ஓப்பன் ஆகி வந்திருக்கக்கூடாது. அப்போது நம்ம இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இந்த 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 கேண்டில் நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ரிஜெக்ஷன் வந்து பாடி கீழே விட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன். பாடி கீழே விட்டு விக்கு மேலே விட்டதுனால இதுக்கான ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பாக உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா முழுவதுமாகவே நம்ம வந்து ஒரு டிமாண்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஏரியாவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது இது எப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த பேஸ் வந்து உடஞ்சி டேமேஜ் ஆகி மார்க்கெட் வந்து இன்னும் இம்பல்சிவாக கீழே வந்துட்டுருக்குது அப்படின்னும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஏரியாவை வந்து நம்ம பார்க்கணும். இல்லை இங்கே டைரெக்ஷன் திரும்பிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி டார்கெட் செட் பண்ணதுக்கு மேலே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இது உடஞ்சால் மட்டும் கீழே பாருங்கள். அப்படி கீழே வரும்போது நமக்கு இங்கே ப்ராப்பராக வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது கிடைக்கிது அப்படின்னா நம்ம மறுபடி மேலே போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மிட்டிகேஷன் பண்ணி என்ட்ரி போகலான்றதை நம்ம மனசில் வச்சுக்காதீங்க. ஆல்ரெடி இது வந்து யூஸ் ஆகிடுச்சு. யூஸ் ஆகாத அது கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் கீழே வந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் வேறு என்ன அப்படின்னா டே டைம் ஃப்ரேம்ங்கிறது வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்குது. ஸோ நீங்கள் மிட்டிகேஷன் ஆகி 1 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வெயிட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு டேரெக்ஷன் கிடச்சிரும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபார்மான டேரெக்ஷன் கிடச்சிரும். நீங்கள் அதாவது ரொம்ப லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போனாலும் டேரெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் உங்களோட என்ட்ரி க்ரைட்டீரியா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் டேரெக்டாக வந்து சின்ன பேட்சாக கூட நீங்கள் எடுத்துறது நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். இல்லை நல்ல ஒரு 1 ஹவரில் டேரெக்டாக போகிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து டார்கெட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்த விஷயம்.
இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.